வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும். அதுவும் பட்ஜெட்குள்ள பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அது எந்த மெட்டீரியல்ல பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு முன்னாடி, உங்க பட்ஜெட் எவ்வளோங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பட்ஜெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே, நீங்க மெட்டீரியலையும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான். ஏன்னா, உங்க பட்ஜெட்ட பேஸ் பண்ணி தான் நீங்க மெட்டீரியலையும் செலக்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பட்ஜெட் ஒரு 5 லேக்ஸ் அப்படின்னா, அந்த 5 லேக்ஸ்க்குள்ள இந்த மெட்டீரியல்ல பண்ணா மட்டும் தான் எனக்கு கவர் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால குவாலிட்டியும் கம்மியா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சீரியஸா இப்ப இருக்கிற மெட்டீரியல்லாம் ஒர்த்து தான். எல்லாமே குவாலிட்டி வந்து பெஸ்ட்டா தான் இருக்கு. ரொம்ப பேசிக் ரேஞ்ச்ல இன்டீரியர் பண்ணா, ரெகுலரா யூஸ் பண்ணா நல்லா இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா இருக்காது. பேசிக் ரேஞ்சுங்கிறது நான் மெட்டீரியல சொல்றேன். பிவிசிங்கிறது தான் ரொம்ப பேசிக்கான ஒரு மெட்டீரியல். அது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 150ல இருந்து மேக்ஸிமம் 250 வரைக்கும் பண்றாங்க. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கறனால, லைஃப் வந்து கம்மியா தான் கிடைக்கும். பிவிசி மெட்டீரியல்ங்கிறது நம்ம பாத்ரூம் டோர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல யூஸ் பண்ணி நீங்க எங்கெல்லாம் இன்டீரியர் பண்ணலாம்னா, ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு. நான் எப்பவா தான் போவேன். எனக்கு அவ்வளவா யூசேஜ் இல்ல அப்படிங்கிற இடத்துக்கும், அண்ட் ஓன் ஹவுஸ் இருக்கு. பட் என்னோட ப்ரொஃபஷனுக்காக நான் வேற இடத்துல இருக்கேன். என்னோட வீட்ல இருக்க திங்ஸ் வந்து எனக்கு டஸ்ட் ஆகாம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து பிவிசியே ரொம்ப போதுமான ஒரு மெட்டீரியலா இருக்கும். இல்ல, நான் இருக்க வீட்டுக்கு என்னோட ஓன் பர்ப்பஸ்க்காக நான் இன்டீரியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேம் டைம் எனக்கு குவாலிட்டியாவும் இருக்கணும், லைஃபும் இருக்கணும், என் பட்ஜெட்குள்ளேயும் வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, யூபிவிசி வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இப்போல்லாம் யூபிவிசியுமே வுட் ஃபினிஷ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. டிசைன்ஸும் நிறைய இருக்கு. அட் த சேம் டைம் வாரண்டி பீரியடும் 15 to 20 இயர்ஸ் குடுக்குறாங்க. யூபிவிசி ஸ்டார்டிங் பிரைஸ் 300ல இருந்து 450 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பிரைஸ் ரேஞ்ச் எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ற டிசைன் பிளஸ் டிஸ்டன்ஸ். கிளைண்ட் கிட்ட ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க கம்ப்ளீட்டா ஒர்க் முடிச்சு வெளியே வர வரைக்கும் எக்ஸ்ட்ரா 1 ரூபி கூட உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதை பேஸ் பண்ணி மெட்டீரியலும் செலக்ட் பண்ணியாச்சு. ஒர்க்குக்கு வரதுக்கு 1 டே பிஃபோராவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நாளையில இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி. ஒர்க்குக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்க பில்டிங் வந்து எம்டி பில்டிங்கா இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க அங்கேயே மெட்டீரியல் எல்லாம் வச்சுட்டு அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிப்பாங்க. இல்ல, நான் அங்கதான் இருக்கேன், என்னோட திங்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்குன்னா, தயவு செஞ்சு அதெல்லாம் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஏன் சொல்றேன்னா, நான் பண்ண மிஸ்டேக் நீங்களும் பண்ணக்கூடாது. அவங்க ஒர்க் பண்ண வரும்போது என்னோட திங்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. பட் டேஸ் போக போக தான் தெரியும். கம்ப்ளீட்டா டஸ்ட் ஆயிடும். அண்ட் ஒர்க் பண்ற அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு எம்டியா கொடுக்கறதுக்கு பாருங்க. பில்டிங் எம்டியா இருந்துச்சுன்னா அவங்க ஸ்டே பண்ற இஷ்யூவும் உங்களுக்கு இருக்காது. இல்ல, நாங்க அங்கதான் இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஸ்டேக்கு மட்டும் அவங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுட் எல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்ல எனக்குமே யூபிஎஸ்சி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அண்ட் அது மேல நம்ம எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் அது எந்த டேமேஜும் ஆகல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நான் யூபிவிசியை செலக்ட் பண்ணேன். அண்ட் உங்களுக்கும் அதனாலதான் சஜஸ்ட் பண்றேன். இது எல்லாமே பட்ஜெட்குள்ள பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான். பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் நினைக்கிறவங்களுக்கு வுட் தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். பட் வுட்டுக்கும் யூபிவிசிக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? வுட்ல பாத்தீங்கன்னா மழை டைம்ல அந்த பெண்ட் ஆகுறது, அந்த இஷ்யூ, பூச்சி அரிக்கிறது, கரையான் பிடிக்கிறது, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். யூபிவிசில அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. பட் லைஃப் டைம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டவுட் இருந்ததுனால தான் நானும் வெயிட் பண்ணி 1 இயர் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்திருக்கேன். இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஃபால்ட்டுமே வரல. ஈவன் தோ அந்த ஹேண்டில்லாம் கூட இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மேபி இன் ஃபியூச்சர்ல ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா கண்டிப்பா அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாரண்டி பீரியட் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் வருது அப்படின்னா அவங்க ஃப்ரீயாவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டேமேஜஸ் ஆகுது, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுனாலும் கம்பெனி சைட்ல இருந்து எப்பவுமே நமக்கு சப்போர்ட் இருந்துட்டே இருக்கும். அதுக்கான அஷூரன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. என்னோட வீட்டுக்கு ஓவராலா 900 ஸ்கொயர் ஃபீட்க்கு ஒர்க் பண்ணாங்க. என்னோட திங்ஸ்லாம் அங்கேயே இருந்ததுனால அவ்வளோ டேஸ் ஆச்சு. இன்கேஸ் நீங்க எம்டி பில்டிங்கா கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருவாங்க. அட் த சேம் டைம் எம்டி பில்டிங்கா இருந்தா உங்களுக்கு கிளீனிங் ப்ராசஸ் வந்து ரிஸ்கே இல்ல. அவங்க முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. யூபிவிசிங்கிறதும் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ங்கிறதுனால நமக்கு அந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ மறுபடியும் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் எம்டி பில்டிங்கா கொடுங்க. அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், அவங்களுக்கும் ஒர்க் பண்றதுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும்.
ஒருவேளை உங்களுக்கும் வேற ஆப்ஷனே இல்ல. திங்ஸ்லாம் அங்க தான் இருக்குன்ற பட்சத்துல நீங்க நார்மலா கிளீன் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த டஸ்ட் எல்லாம் வேக்கம் போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெட் கிளாத்ல அத கிளீன் பண்ணிட்டு, அகெயின் ஒரு ட்ரை கிளாத் போட்டு கிளீன் பண்ணி, இந்த மாரி ப்ராசஸ ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த டஸ்ட் கிளியர் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணுங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு. இல்லாத பட்சத்துல கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப டஃப். பட்ஜெட், மெட்டீரியல் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ பத்தி ரிவீல் பண்ணியாச்சு. ஃபைனலா எனக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 3.5 லேக்ஸ் ஆச்சு. அவங்க ஆஃபீஸ்க்கும், உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருந்து, அதிக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா, பிரைஸ்ல கண்டிப்பா நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த ஒர்க்கை யார் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றத விட, அவங்க ஆஃபீஸ்க்கு டைரக்ட்டா விசிட் பண்ணி, இன்னும் அவங்க பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க்ஸ பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, உங்களுக்கு மோர் ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற தாட்ல அவங்க கிட்ட நான் அப்ரோச் பண்ணும்போது, அவங்களும் அத வெல்கம் பண்ணாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமா அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண முடியுமோ பண்றேன். நீங்களும் அத மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா, அனீஸ் கிச்சன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching and thank you so much.